இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ இப்போ தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 கம்பெனியா வரப்போற. அப்படி வரும்போது சுத்தி இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனி எல்லாருமே நீ வளர்ந்துகிட்டு இருக்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? அவங்க உன் மேல பொறாமப்பட்டு இப்படி எல்லாம் செய்யதான் செய்வாங்க. அதெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா? இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய செஞ்சிருப்பாங்கல்ல, அது எல்லாம் மீறிதான் நீ இவ்ளோ தூரம் ஜெயிச்சிருக்க. இப்பயும் அதே மாதிரி யோசித்திரு. இப்ப மாடல்ஸ் வரலங்கிறது பெரிய ப்ராப்ளம் தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்காக இப்படி உலகமே அழிய போற மாதிரி டென்ஷன் ஆவியா நீ? இப்ப அந்த மாடல்ஸ் இல்லனா என்ன, இந்த ஆட் ஷூட் நடக்கவே நடக்காதா? புல்ஷிட். திரு, நீ பிரச்சனைக்குள்ள நின்னு யோசிக்கிற, அதுதான் உன்னோட ப்ராப்ளம். எல்லாத்தையும் தூக்கி தூர வச்சுட்டு ப்ராப்ளத்துக்கு வெளியே நின்னுட்டு ஒரு கிளீன் ஸ்லேட் மாதிரி யோசி. நிச்சயமா பிளான் பி உனக்கு கிடைக்கும். இல்ல திவ்யா, ஷூட்டிங் ஆரம்பிக்க எல்லாம் ரெடியா இருக்காங்க. இப்போ எப்படி நான் பிளான் பி பத்தி யோசிக்கிறது? நோ திரு, உன் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பிளான் பி பத்தி நீ யோசிச்சு வச்சிருப்ப. ஆனா அதை இப்போ உன்னால ரீகலெக்ட் பண்ண முடியல. நான் சொல்ற மாதிரி யோசி. இந்த மாடல் இல்லனா வேற எந்த மாடல்ல வர சொல்லலாம்? அதெல்லாம் நான் யோசிக்காம இருப்பேனா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. பெரிய பெரிய மாடல்ஸ்லாம் உடனே வரமாட்டாங்க. அவங்களோட கால் ஷீட் வாங்கணும், டைம் இருக்கான்னு கேட்கணும், அவங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்கணும். திவ்யா, இது ஒரு பெரிய ப்ராசஸ். சட்டு நீங்க வாங்க வந்து நடிகன்லாம் சொல்லவே முடியாது. அப்போ அவங்க நடிக்கலனா வேற யார் நடிப்பாங்க? யோசி, அவுட் ஆஃப் த பாக்ஸ். நல்லா திங்க் பண்ணி யோசி. திரு, எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் நிச்சயமா ஒரு சொல்யூஷன் இருக்கும். சில சமயம் அந்த சொல்யூஷன் ரொம்ப சின்னதா கூட இருக்கும். அது நம்ம பக்கத்திலேயே கூட இருக்கும். நம்ம தான் அதை கவனிச்சிருக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம மண்டைக்குள்ள பிரச்சனை மட்டும் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ கண்டிப்பா உன் மண்டைக்குள்ளயும் பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு உன்னால மட்டும் தான் முடியும். யோசித்திரு. சில சமயம் அந்த சொல்யூஷன் நம்ம பக்கத்திலேயே கூட இருக்கும். திவ்யா, நீ ஏன் நடிக்க கூடாது? நானா? என்ன சொல்ற திரு? எஸ் எஸ், ரொம்ப தேங்க்ஸ் திவ்யா. இதுதான் என் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. பக்கத்திலே சொல்யூஷன் இருக்கும்னு நீ சொன்னல, எனக்கு இப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. I'm convinced. No more arguments and no more confusions. நீ தான் நடிக்கிற, உனக்கு பேரா நான் நடிக்கிறேன். That's it. என்ன திரு, இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்க? ஏன் என் டிசிஷன்ல என்ன தப்பு? நீ ஆல்ரெடி காலேஜ்ல நடிச்சிருக்க, நானும் நடிச்சிருக்கேன். அப்புறம் என்ன? மத்ததெல்லாம் டைரக்டர் பார்த்து பாரு. விளையாடாத திரு, இட்ஸ் நாட் a joke. Hey, I'm serious திவ்யா. நீ கேட்டிய சொல்யூஷன் அது இதுதான்.